வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு 3 டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் வச்சு தான் சொல்லியிருந்தேன். தண்ணீர் அப்படின்னு தண்ணீருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலாக வந்து தண்ணீர் வந்து நேற்று நான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இது சொல்லியிருந்தார் அவர். என்ன அதாவது பெப்சி நம்ம அந்நிய இதெல்லாம் வந்து உள்ளே வரும்போது, குளிர் பானங்கள் வந்து உள்ளே வரும்போது பெப்சி காரன்ட்ட வந்து அவங்க வந்து கேட்கும்போது எப்போ வந்து இந்தியாவை பார்த்து எதுக்கு வந்து நீங்க வந்து மிரள்றீங்க, எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல போறாரு, இவர் நினைச்சிருந்தாரா கோகோ கோலா ஏதாவது வந்து சொல்லுவாரு, அந்த மாதிரி பிராண்ட் அவங்களோட போட்டிக்கு வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்களாம், இலவசமா வந்து தண்ணீர் கிடைக்கிறது தான் வந்து எனக்கு இதை பார்த்து வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இவருக்கே வந்து ஷாக்கா இருந்துச்சான். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, ஆமா அந்த காலத்துல நான் இப்பதான் வந்து தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்ப நான் எந்த காலமே வந்து வியாபாரம் அவ்வளவா கிடையாது உங்களுக்கு. நம்மலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எல்லா பெட்டி கடைக்கு முன்னாடியும் வந்து ஒரு பானை வச்சிருப்பாங்க. அதுலதான் தண்ணி நம்ம குடிப்போம். ரொம்ப லெவல் வந்து தண்ணி இந்த தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு அந்த பழக்கம் தான் இன்னுமே இருக்கு. சரிங்களா? இன்னுமே வந்து ஆனா என் பொண்ணுக்கு வந்து இது கிடையாது. என் பொண்ணுக்கு மினரல் வாட்டர் குடிச்சாதான் வந்து இதாகும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் எங்க போனாலும் எந்த தண்ணி குடிச்சாலும் எனக்கு வந்து ஒத்துக்கும். ஏன்னா நம்ம அப்படியே வந்து வளர்ந்ததுனால. இதுதான் வந்து நம்ம எப்படி இருக்கு ட்ரெயின் நம்ம நம்ம உடம்புக்கு வந்து எப்படி கொடுக்குறோமோ அப்படியே தான் வந்து இருக்கும். எனக்கு எதுவுமே வந்து ஒண்ணுமே செய்யாது. நான் எங்க போனாலும் எந்த டேப் தண்ணியை கொடுத்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த டேப் தண்ணியும் என்னால குடிக்க முடியும். எனக்கு வந்து ஒண்ணுமே செய்யாது. ஸோ அந்த அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது அதுவுமே எனக்கு ரொம்ப 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 வந்து இந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். நம்ம நீங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி மட்டும் யார்கிட்ட கேட்டாலும் குடுப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வந்து தெரியும். வேற எந்த பொருளையும் வந்து நம்ம வந்து அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இப்போ அவங்க வாட்டர் கேன்லயே வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னாலும், உனக்கு தண்ணியா இருக்கு, தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏம்மா ஒரு மடக்காவது குடிச்சிட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எவ்வளவோ இதை நம்மளை வந்து அழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு குணத்தை வந்து இவங்களால வந்து அழிக்கவே முடியல. இத்தனை வியாபாரம் ஆக்குனாலும் இந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். சரிங்களா? ஸோ தண்ணீருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் உண்டு உங்களுக்கு. தண்ணீர் வந்து அவ்வளோ எளிது கிடையாது நம்ம பஞ்சபூதங்கள் வந்து. ஏன்னா அவ்வளோ வந்து அதிசக்தி வாய்ந்தது. நிறைய சயின்டிஃபிக்காவே நிறைய ப்ரூஃப் இருக்கு. இது தண்ணி வச்சே வந்து பயங்கரமா இருக்குது உங்களுக்கு. ஸோ தண்ணியை வந்து நீங்க வந்து லேசா இருக்காங்க, அதுக்கு வந்து தேங்க்ஸா இருக்கணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஐ திங்க் 11th 12th நான் படிச்சுட்டு இருக்கும்போது இப்படிதான் வந்து நானும் என் ஃப்ரெண்டு போகும்போது ஒரு தண்ணி இருந்துச்சு. ஸோ போகும்போது அழுக்கா இருந்துச்சு. உடனே நாங்க என்ன செஞ்சோம், டக்குன்னு ஐயோ சீச்சு இது என்ன அப்படி அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். டக்குன்னு ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு ஏமா தண்ணியை மட்டும் பழிக்கவே கூடாதுமாங்கிற அந்த வார்த்தை, தண்ணியை வந்து பழிக்க கூடாது அப்படிங்கிற வார்த்தை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுல பதிஞ்சுது. அதனால நான் வந்து அழுக்கா இருந்தாலும் பார்த்துட்டு வந்து ஒண்ணு சொல்ல, அதாவது என்ன அப்படின்னா நம்ம குடிக்கணும் தெளிய வச்சு குடிக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த அதாவது பழிக்க கூடாது அந்த வார்த்தை தான். சரிங்களா? ஸோ பழிக்கக்கூடாது. எனக்கு இந்த தண்ணி வியாபாரமாக்குறதும் வந்து எனக்கு எனக்கு எனக்கான ஒரு இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு குணம். சரிங்களா? இதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். தண்ணி வந்து வியாபாரமா வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னுமே வந்து உயிரோட்டமா இருக்கிறது நம்மளோட குணங்கள்ல வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற உயிரோட்டம் இருக்கிற இது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ அழிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணும் அழியாமல் இருக்கிற ஒரு இது என்னன்னா இந்த தண்ணீரோட தத்துவம். தண்ணீருக்கான மக்கள் கூடயே உள்ள ஈரம். சரிங்களா? அந்த இது வந்து ஒண்ணுமே அழியல. சோ அப்போ இந்த வியாபாரமயமாக்குதல் வந்து வந்தாலும் இந்த குணத்தை வந்து அழிய முடியல. அப்ப அந்த தண்ணீருக்கான தத்துவம் வந்து நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த தண்ணிக்கான ஒரு இது வந்து நம்ம, ஏன்னா அதுதான் செழிப்பு. அது வாட்டர் தான் வந்து செழிப்பை கொடுக்கிறது. அப்போ அப்போ தமிழ்நாடு வந்து ஏன் வந்து செழிப்புகள் நிறைஞ்ச ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னா இந்த இதுதான். சரிங்களா? இந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படிதான் வந்து நம்ம பூமியே வந்து செயல்படுது. ஸோ அதனாலதான் இது வந்து அவ்வளோ ஒரு வளமிக்கதாக இன்னுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ தண்ணீர் அப்படி அதை வந்து அதை பழிச்சவங்க அப்படின்னு சொன்னா அதை அது 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 முன்ன நம்ம வந்து லேசா சொல்றாங்க. தண்ணீர் தண்ணீர் இப்போ
என் கூட வந்து என் ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா போட்டது கங்கை கரையில இருந்து. நான் எதுக்கு வந்து நான் வந்து கவலைப்பட மாட்டேன், நான் வந்து அவ சவால் பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு அவ்வளவு தைரியமா நான் வந்து சொன்னேன். அதேமே இன்னொரு ஒரு பெரிய பணக்காரியா இருந்து அந்த இதுக்கே வந்து பண்றவளும் என் ஜலவாரகிக்குள்ள செருப்பு போட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது நான் எதிர்த்து ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் தண்ணி மேல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தண்ணீர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தண்ணி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிடையாது. தண்ணீருக்கு வந்து அவ்வளவு ஒரு மதிப்பு வந்து இருக்கு. அப்போ அந்த தண்ணீர் மின்ன வச்சுட்டு ஒரு கங்காமா மின்ன வச்சுட்டு பாத்துரலாம், உன்னை என்ன செய்யறேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போனவ வந்து எனக்கு 100% தெரியும் அவ ஜெயிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுமாதிரி இவளும் வந்து என்ன உருண்டு பண்ணாலும் இவ ஜெயிக்க மாட்டாங்கிறது நான் வந்து பயங்கரமா வந்து நம்புவேன். ஏன் அப்படின்னா நான் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். சரிங்களா? அப்போ தண்ணியை வந்து தெய்வமாக வழிபடுற ஒரு இது. இப்போவுமே நான் வந்து நம்ம என்ன இப்போ எல்லாருமே ஒரு மந்திரம் இது பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். உங்க தண்ணீர் எடுத்துட்டு அந்த மந்திர சக்தியை வந்து அதுக்குள்ள நீங்க வச்சுட்டு நீங்க வந்து குடிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் குணமாகும். நீங்க வந்து டாக்டர்ஸ்டே வந்து போக வேண்டாம். அந்த அளவுக்கு தண்ணிக்கு வந்து பவர் உண்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெரியாம இருக்கு. நம்ம வந்து லேஸ்ல நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. நோயே வந்து குணமாக்குற அவ்வளோ பெரிய இது வந்து உண்டு. இப்போ எங்க ஐயா கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு கட்டி வச்சு அவர் வந்து மண்ணும் தண்ணியும் தான் வந்து மருந்து. அவ்வளோ நோயெல்லாம் வந்து குணமாக்குறவர். ஸோ சித்தரு. ஸோ அவர் அந்த காலத்திலேயே பாருங்க. இப்ப இந்த காலத்துல நம்ம கலிகாலத்துல இவங்களெல்லாம் சொல்றோமே, அந்த காலத்திலேயே அவரை வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு அதுக்குள்ள போயிட்டு விஷத்தை கொண்டு போட்டிருக்காங்க. அவர் அதையும் கண்டுபிடிச்சு அதை பியூரிஃபை ஆகி மக்கள் குடிச்சுக்காங்க, ஒண்ணுமே செய்யல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவர் அவரு. ஸோ இன்னுமே மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீராடுறது, இப்போ நாங்க அங்க அந்த கிணறுல வந்து குளிக்கிறது, அந்த தண்ணியை தான் வந்து குடிப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் வந்து ஒரு மருந்தாக வந்து பாவிச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த வாட்டர் தத்துவம் அப்படிங்கிறதான் நீர் தத்துவம் தான் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததான் வந்து நான் வந்து கருதுறேன். ஏன் நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நாங்கள் எவ்வளவோ ஊருக்கு வந்து மாற்றி 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 போயிருக்கோம். சிறு வயசுல இருந்து ஏகப்பட்ட ஊர்களுக்கு வந்து மாற்றி மாற்றி போயிருக்கோம். அந்த தண்ணி மேல இருக்கிற எனக்கான ஒரு மரியாதையா இல்ல பக்தியா அது வந்து எனக்குள்ளே இருக்கிறதா அப்படிங்கிறதுனால நீங்க என்ன நினைச்சாலும் சரி இது வரைக்கும் எனக்கு வந்து நாங்க தண்ணிக்கு வந்து கஷ்டப்பட்ட நாளே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு இறை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. எங்கனாலும் சரிங்க. அது அது சொல்லவே முடியாது. அவ்வளோத்துக்கு அற்புதங்கள் இருக்கும். அதேமே எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா என்னோட எனர்ஜிஸ் யாராவது லீக் ஆகுது என்னன்னா உடனே தண்ணீர்ல இருந்தா எனக்கு வந்து தெரிய வரும். தண்ணீர் என்னோட டேப் வந்து திடீர்னு ஒழுகும். அது சொட்டு விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒழுகுறது. அப்புறம் எங்கேயாவது பார்த்தோம்னா அந்த டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதா, இது என்ன அப்படின்னு சொல்லி அதுமே நிறைய விஷயங்கள் வந்து மழை காட்டும். இப்போ ஒருத்தங்க வந்து ஏதாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம எதாவது மழை பெய்யும். ஏதாவது ஒரு சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மழை காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் வந்து நிறைஞ்சதான் இது. சயின்டிஃபிக்கா நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதாவது வாட்டரை பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. அது வந்து ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதுதான் வந்து வாட்டர், தண்ணீர். ஸோ அவ்வளோத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை வியாபாரமாக்குறாங்க அப்படின்னா எனக்கு அது எனக்கு பிடிக்காது. அதை வந்து மாற்றணும். அப்போ இவ்வளோ காலங்கள் இவங்க என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அந்த தண்ணியை வியாபாரமாக்கியிருக்காங்க. அதை தான் வந்து சாதிச்சிருக்கிறாங்க. இதுல வேற இந்த வடிவேல் மாதிரி வரலாறு முக்கியம் தலைவான்னு சொல்லிட்டு தலையை மூடிட்டு இப்படி பாடியை வச்சுட்டு எனக்கு நான் அப்பதான் வரலாறு பேசணும் மாதிரி இவங்களே வந்து வரலாறை வந்து இவங்களுக்கு என்னன்னா வரலாறு பேசணும். ஜென்ரேஷன் இவங்க தான் வந்து இது பண்ண மாதிரி இவங்க தான் வந்து நீரையே வந்து அழைச்சிட்டு இது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து மாற்றவங்களுக்கு வந்து பயங்கர சக்சஸ் ஆகும். அவங்கள வந்து வரலாறு பேசும். இப்போ வந்து ராஜராஜ சோழனா இருக்கட்டும், இன்னுமே அவங்களுடைய புகழ் வந்து ஏன் வந்து இருக்கு, அவங்க ஏன் வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னா தண்ணீருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. காமராஜர் இவங்க தான் வந்து மக்கள் மனதில் அதிகம் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் பாதி பேர் வந்து இது பண்ணா தண்ணீர் சொன்னான்னு ஒரு கதை விஜய் அன்னைக்கு சொன்னாப்புல, அதாவது மாடு வந்து நடுவுல நின்றுச்சு, புல்லுக்கட்டு வந்து இவன் போயிட்டு புல்லுக்கட்டை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்டை துறைமுகம் இது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, அவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டு மாடு வந்து இன்னைக்கு தான் குத்தி குடல உருவிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த கதையோட மாறல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வந்து ஒரு மனிதனுக்கு தேவையோ அத நீ குடுத்துட்ட அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அமைதியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, எல்லாரும் என்ன தப்பா நெனச்சுட்டாங்கன்னா, அவங்க வந்து புல் அப்படின்னு சொன்னது புல் கிடையாது. ஃபுல் சொல்லியிருக்கான். சரிங்களா? ஏன் அப்படின்னா, அவன் வந்து ஒரு புல்லு குடுத்து கவர் பண்ணி வச்சிருக்கான் திமுககாரன். இவன் 2 பாக்கெட்ல இருந்து 2 புல்ல குடுத்தா எப்படி வராம இருப்பாங்க? சரிங்களா? இது சாட்டை துறைமுகனுக்கு தெரியல போல. அவரு சீரியஸா புல் சொன்னாங்க. இப்ப நான் அதான் நெனச்சேன் நானு. புல் சொல்லலடா அவன். புல் இல்ல. ஃபுல் சொல்லியிருக்கான். ஃபுல் பாட்டில் சொல்லியிருக்கான். அதுவும் என்னன்னா போதை. 2 பேருக்கும் அதுல தான் போட்டி. நீ எவ்வளவுத்துக்கு போதையில போட்டு ஆடுறாங்க. உங்க இதுல நான் வந்து குடுப்பேன். உங்க இதுல நான் எவ்வளவு குடுப்பேன். இதுதான் 2 பேத்துக்கும் போட்டி. அப்போ மிந்தி வந்து சாராயம் இதுதான் இருந்தது. இப்ப போக போக என்ன ஆயிட்டுனா கஞ்சா, போதை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இவன் 2 பாக்கெட்டையும் விட்டது. இதையும் சொல்லியிருப்பான். கஞ்சா கலாச்சாரத்தையும் சொல்லியிருப்பான். நீ வந்து நான் இனி வந்தா 2 ஃபுல் எடுத்து நான் வந்து குடுத்துருவேன். இப்ப வந்து 1 பாட்டில் நீ குடுத்துட்டு இருக்கிற. சாராயம் ரூ. 10 நீ வந்து எக்ஸஸா போட்டு நீ வந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்க. நீ என்னடா அத சம்பாத்தியம் பண்ணி நீ வந்து 1 ஃபுல்லு தானே குடுக்குற. நான் பாரு 2 ஃபுல்லு குடுப்பேன். எதுனா கஞ்சா இதெல்லாம் வந்து நான் வந்தானா எல்லாத்தையும் வச்சு டோட்டலாவே இளைய சமுதாயத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன்டா. நீ என்னடா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அவன் சொல்றது எல்லாமே நிஜம்தாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதா தப்பா புரியும். அவன் உண்மையாலுமே ஒரு ஜல்லிக்கட்டு காலையில போய் புல் எடுத்து கொடுத்தான்னு மக்கள் அவனுடைய மக்களுக்கு அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை கரெக்டா சொல்லியிருக்கான். அவன் உண்மையை சொன்னாலும் நம்மளுக்கு புத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த கதை அப்படின்னு சொன்னா, என் குருஜி வந்து என்ன சொல்றாருன்னா, நிறைய கோயில் மாடுகள் அப்படிம்பாரு சில பேர் அங்க இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் கோயில் மாடுகள், கோயில்ல இருக்கிறது, கோயிலுக்காண்டி இது பண்ணது. அப்ப வந்து அவரு இந்த டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பாடு போடுவார். சரிங்களா? அப்ப அவரு புல்லு குடுப்பாரு. சரிங்களா? ஏன் அப்படின்னா, அப்பதான் அந்த கோயில் மாடு வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, சாப்பாடு இல்லாதவன் மிருகமா மாறிடுவான். சாப்பாடு தான் வந்து முக்கியம். அன்னதர்மம் தான் முக்கியம். அப்ப நான் புல்லு குடுக்கணும். அப்ப சாப்பாடு போடணும். அப்ப இந்த மாரி கோயில் மாடுகளுக்கு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, புல்லு குடுத்துட்டோம் அப்படின்னா அமைதியா அவரு புல்லு குடுப்பாரு. இவன் ஃபுல்லு இதான் வித்தியாசம் 2க்கும். சரியா? இத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து முக்கியம். ஸோ பயம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் வந்து வாழ்க்கையில வந்து இருக்கவே கூடாது. பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மள பயமுறுத்துவாங்க. அவமானப்படுத்துவாங்க. பெண்களா இருந்தா, அ அவமானப்படுத்தினா ஓடிருவா. அதுவும் தப்பு தப்பா சொன்னோம், பொய்யா சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஐய்யய்யோ! இவ மிடில் கிளாஸ் வேற, இவ பயந்து அலறிட்டு அடிச்சுட்டு ஓடிருவா. அசிங்க அசிங்கமா பேசணும் அப்படின்னு சொன்னா, யாருமே வந்து இவங்ககிட்ட வந்து நிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுப்பாங்க. சரிங்களா? அவன் ஃபுல் எடுக்கிற மாரி இவங்க ஃபுல் எடுக்கணும். இவங்க ஒவ்வொரு ஆயுதமா எடுப்பாங்க. எல்லாம் பாக்கெட்ல எல்லாம் பேக்கெட்ல இருந்து ஒன்னொன்னா எடுக்கும். அவன் திமுக ஒரு ஃபுல்லு நல்லா ப்ரொனன்சியேஷன் கரெக்டா. அவன் ஒரு ஃபுல் எடுப்பான். இவன் 2 ஃபுல் எடுப்பான் உள்ள இருந்து. எங்க கோஜி 2 புல் எடுத்து குடுப்பாரு. அண்ணன் தெரியுமா? இதுங்க என்ன பண்ணும்? எனக்கு வந்ததுங்க எல்லாமே என்ன பண்ணும்னா, ஒரு ஆயுதத்த உருவும். என்ன ஆயுதத்த உருவும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மள வந்து டேமேஜ் பண்ணும். சரி எதுக்கு டேமேஜ் பண்ணல? சோசியல் மீடியால டேமேஜ் பண்ணும். அதுக்கு சரி ஒவ்வொன்னா எடுக்குங்க. பாக்கெட்ல இருந்து ஒன்னொன்னா வரும். நெறைய வச்சிருக்குங்க. அப்புறம் வந்து தப்பு தப்பா சொல்லும். பொய்யா சொல்லும். மக்கள நம்ப வச்சுரும். திருப்பி திருப்பி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அத தூக்கி போடும். அதையும் அப்படியே நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, அப்படி ஈஸியா கேட்ச் பிடிச்சு திருப்பி திருப்பி தூக்கி வீசிருவேன் நானா. அப்ப வந்து பயம் இருக்காது எனக்கு. அப்ப என்னன்னா பயம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்து தானே நானும் அது பயந்தேன். எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்ட்ட வரைக்கும் வரும்போது நான் வந்து பயப்படல. ஆத்திரம் தான் அடிச்சேன். பட் என்னை சார்ந்தவர்களை எனக்கு அது ஒரு ஹேபிட் வந்து உண்டு. நம்ம சார்ந்தவர்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் ரொம்ப பயந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், நோ. அப்போ என்கிட்ட சார்ந்தவங்களா இருக்கிறதுனால தான் நீ பண்ற. யாரையும் நான் சார்ந்தவங்கள வைக்க மாட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பீட் பண்ணிட்டு, இப்ப எந்த ஆயுதத்த நீ தூக்கி வீசுற பாப்போம். நான் அலாக்கா பிடிச்சு அப்படியே தூக்கி வீசிருவேன். நானா வந்து அ ஏசு நான் நான் அப்படியே சொல்லுவேங்க. நான் வந்து அ ஏசுலாம் கிடையாது. இந்த கன்னத்தை காட்டினா இந்த கன்னத்தை அந்த 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 இதெல்லாம் கிடையாது. நீ என்ன குடுக்குறியோ நான் வந்து மிரர் காட்டுறவ சரியா? நீ அன்ப குடுத்தா நான் அன்ப குடுப்பேன். நீ பாசத்த குடுத்தா நான் வந்து பாசத்த குடுப்பேன். நீ நீ வந்து உன்ன நான் தூக்குனேன் அப்படின்னு சொன்னா, நான்
ஜிகு ஜிகு ஜிகு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அதை புடிச்சு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுவேன் உனக்கு. அவ்வளவுதான். நீ உனக்கானது உனக்கு என்கிட்ட குப்பையை கொட்டினா நான் உன்னை குப்பையை கொட்டி விட்டுறேன் நான். நீ என்னைய அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா நான் உன்னைய அசிங்கப்படுத்திட்டு விட்டுருவேன். உண்மையை நீ பொய் சொன்ன நான் உண்மையை சொல்லி விட்டுருவேன். அவ்வளவுதான். என்னை எந்த விதத்துல நீ வந்து தாக்குறியோ அதே ஆயுதத்தை நான் எடுத்து திருப்பி உனக்கு அடிப்பேன். இதுதான் என் பாலிசி. சரிங்களா? அது பண்ணதுனாலதான் உண்மை அப்படிங்கறது இல்லை அப்படின்னா உண்மை இப்ப செத்துருக்கும். சரிங்களா? எப்படி வந்து தமிழ்நாட்டுல உண்மை செத்து கிடக்குதோ அதே மாதிரி இந்த உமா மகேஸ்வரியை கொண்டிருப்பாங்க. எப்படின்னா பொய் சொல்லி கொண்டிருப்பாங்க. சரிங்களா? எப்படி வந்து பொய்யை வந்து சொல்லி 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 தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி அவங்கள கொண்டுகிட்டு இருக்காங்களோ கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன்ஸ் மாதிரி தான். கொண்டுகிட்டே இருக்காங்களோ ஸ்லோவா, அந்த மாதிரி தான் வந்து இவர்கள் வந்து உள்தன்மையில் வந்து செஞ்சார்கள். சரிங்களா? இது கண்ணுக்கு தெரியுது பேயா இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத பிசாசு எல்லாமே மேல இருந்து நம்மளை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஜேர்னியை பொறுத்தவரை பயம் இல்லாம இருக்கணும், தைரியமா இருக்கணும். அதுதான் வந்து இதுல வந்து மெயின். இல்லைன்னா அமைக்கிருங்க நம்மளை. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்க்கும்போது அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மெத்தட்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா வந்து இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணலாம். அப்போ நீங்க ஒரு காலகட்டம் வரும்போது இவன் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும் உங்களால அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். இவன் என்ன பண்ணுவான் அழகா தெரியும். என்ன பண்ணுவான், இதுக்கு மேல போனா இது பண்ணுவான், இதுக்கு மேல போனா இது பண்ணுவான், இதுக்கு மேல போனா இது பண்ணுவான், அவ்வளவுதான். இவங்களுக்கு அதுக்கு மேல வந்து தெரியாது ஒண்ணுமே. ஸோ அதை நீங்க வந்து எடுத்து பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆயிடலாம் இந்த இதுல. இப்போ ஒரு டிஎம், அப்போ ஒரு இப்ப இது தெரியுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பயத்தை வந்து விளக்கணும். இப்போ உங்க டிஎம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரிதான் வந்து உங்க டிஎம்மும் இருப்பாங்க. அதாவது இப்ப நம்ம எப்படிலாம் வந்து அனுபவிக்கிறோமோ அதே கட்டத்தை வந்து நேத்து நான் சொன்ன மாதிரி அவங்களும் வந்து அனுபவிப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள துரத்தக்கூடாது. மெயினா வந்து அவங்கள வந்து துரத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பதான் அவங்க ஸ்டாப் பண்ணி, அவங்க துரத்தாம அவங்க நீங்க மனதில் வந்து கம்முன்னு இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பயப்படக்கூடாது. நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா உங்களுடைய மதிப்பையும் நீங்க வந்து இழக்கக்கூடாது. அப்போ உன்னுடைய மதிப்பு நம்ம மதிப்பு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கான செல்ஃப் ஒர்த் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது இதே மாதிரி வந்து அவங்களுக்கு நடக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெண்டு டிஎம்க்கும் டிஎஃப்குள்ளேயும் வந்து நடக்கும். அப்போ ஒரு டிஎஃப் வந்து நீங்க ஆல்ரெடி எல்லாமே வந்து கத்துக்கிட்டு நீங்க வந்து அவேக்னிங் ஆயிட்டீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உள்தன்மையில நீங்க சரியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அதே இதை அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க கரெக்டா பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாவே வந்து இதெல்லாம் வந்து அவங்க கியூர் பண்ணி வந்துருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. அப்போ இதை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப துரோகம், இப்ப எனக்கு துரோகம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏகப்பட்ட துரோகங்கள் வந்து அனுபவிச்சிருக்கேன். அப்ப நம்ம குடும்பத்துல யார்கிட்ட வந்து சொன்னாலும் நம்மளோட இது கேட்கவே படாது, நம்மளோட கதறல் வந்து கேட்கப்படாது. சரிங்களா? ஸோ ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய மதிப்பை வந்து நீங்க வந்து உணர்ந்திருக்க மாட்டீங்க. அப்பதான் நீங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காயமா இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தில் வந்து கேட்டும் எனக்கு வந்து எந்தவித ஹெல்ப்பும் வந்து இல்ல, அன்பு கொடுத்துருக்கேன் நான் வந்து நானா அப்படி இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன், நிறைய எனக்கு துரோகம் அனுபவிச்சிருக்கேன், இப்போ என்னோட குடும்பத்துல வந்து நிறைய நான் வந்து சொல்லியிருக்கிறேன், எனக்கு அதுக்கான விடை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, அன்பு வந்து நிறைய கொடுத்துருக்கேன் ஆனா திருப்பி எதுவுமே வந்து கிடைக்கல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வந்து வரும்போது ஏன் அப்படின்னு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய செல்ஃப் ஒர்த்தை வந்து நான் உணராத காலகட்டம் அது. என்னோட செல்ஃப் ஒர்த்தை வந்து எனக்கு அப்பெல்லாம் தெரியல. சோ தெரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உண்மையை வந்து நீங்க வந்து ஏற்றுக்கணும். நான் என்னன்னா ஆமா இப்ப நானே சொல்றேன், ஆமாப்பா எனக்கு காயம் நிறைய நான் பட்டேன், துரோகம் எனக்கு வலிக்கலன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் நிறைய கஷ்டம் தான் பட்டேன், நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். அப்ப எனக்கு வந்து காயம் இல்லை அப்படின்னு நான் மறைக்கிறேன், எனக்கு காயம் நிறைய இருந்தது. சரிங்களா? நான் நிறைய அவமானப்பட்டேன், அது வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்சுது. இதெல்லாம் வந்து 100% உண்மை. நான் வந்து அதுதான் வந்து இந்த பாதிப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறதை நான் உணர்ந்த பிறகுதான் அப்ப எனக்கு என்ன சிகிச்சை வேண்டும். சோ என்ன சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
எல்லை வைப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்குதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஏன் அப்படின்னா இவங்க அன்பாலே வந்து என்னை வந்து அதாவது துரோகத்துல ஆனது. அன்பு அப்படிங்கிறது, கருணை அப்படிங்கிறதே வந்து ரிப்பீட்டடா வந்து இவங்க அந்த ஏன் அப்படின்னு சொன்னா அந்த எல்லை வைக்க எனக்கு தெரியல. சோ எல்லை வந்து வைக்கணும். அப்ப இந்த எல்லை வைப்பதை வந்து அந்த எல்லை வைப்பதை கற்றுக்கிட்டேன் நானு. அப்போ யாரையும் வந்து நான் வெறுக்கிறது அப்படிங்கிற கான்செப்டே விட்டுட்டு என்னை யாரும் படுத்தாம இருக்கிறதுக்கு நான் எல்லை வைத்துக் கொண்டேன். சரிங்களா? அதுதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அப்போ இது வந்து டிஎஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் என்ன சரி செஞ்சாகணும். எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி காயத்துக்குள்ளே நான் ஏன் கிடக்கணும், நான் சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உதிச்சதுனால இதை நான் எனக்குள்ள பார்த்து நான் வந்து சரி செய்ய வந்து ஆரம்பிச்சேன். அப்ப இது எல்லாமே என்னோட பழைய காயத்தின்படிதானே வந்திருக்கு. அதாவது இது எல்லாமே ஆல்ரெடி எனக்கு சிறு வயசுல இருந்து இருந்த காயங்கள் தான். இதை பார்த்து பார்த்து நான் வந்து எப்படியாவது இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு துடிக்கிறேன். அப்ப அதுக்கான வழியை வந்து தேடுறேன். அதுக்கான வழியை வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லைகள் அமைச்சதுக்கு அப்புறம் என்னை யாரும் காயப்படுத்த நான் அனுமதிக்காத போது இது எல்லாமே எனக்கு வந்து மறைஞ்சுது. சரிங்களா? சோ என்ன அப்படின்னா அப்போ என் மதிப்பை வந்து நான் வந்து உணர்ந்துட்டேன் நான். சரிங்களா? முதல்ல வந்து என் மதிப்பை வந்து உணராம தான் எல்லார்ட்டையும் போய் வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. சோ என் மதிப்பை வந்து யாரும் பாராட்டணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பு. நான் எப்பவுமே எவன் பாராட்டினாலும் சரி பாராட்டினாலும் எனக்கு அவசியமே கிடையாதுன்னு எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. ஏன்னா நான் பாராட்டுறதை வந்து ரொம்ப விரும்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சோ தன்னை என்ன நிரூபிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரொம்ப எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த குணம் வந்து என்கிட்ட உள்ள இருந்திருக்கு. நான் வந்து அது எனக்கு தெரியாமே இருந்திருக்கு. நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நிரூபிச்சேங்க. அப்ப நிரூபிக்க திருப்பி அடிச்சாங்க. கதற விட்டு அடிச்சாங்க. நிரூபிக்க வந்து ரொம்ப வந்து நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாப்பேன். அதுல ஒரு சீன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படிங்கன்னா நான் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டியா போய் என்னோட இதை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப ரொம்ப உண்மை அது. அப்படி நிரூபிக்கவே முயற்சி கூடாது. பாராட்டணும் ஏன் பாராட்டணும் போய் நாக்க தொங்க போட்டு நிக்க கூடாது. சோ இதெல்லாம் நம்ம மதிப்பை நம்ம வந்து உணரணும். நீ பாராட்டினா என்ன பாராட்டினாலும் என்ன எனக்கு என்ன அவசியம், நான் என் கடமை என்ன, நான் போறேனா எனக்கு ஏதாவது ஒரு பணி செஞ்சிருக்கா நான் போறேனா நான் பாட்டுக்கு வந்துடுவேன் அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் வரைக்கும் அப்படிதான். சோ அந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்காம நான் வந்து பாத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ என்ன தெரியுதுன்னா நீ அலோ பண்ணாத வரைக்கும் சரிங்களா, நீ அலோ பண்ணுனாதான் இது பிரச்சனையே வரும். நீங்க அலோ பண்ணல அப்படின்னா இங்க பிரச்சனை வராது. அப்போ தப்பெல்லாம் யார் மேல இருக்கும், நம்ம மேலதான் இருக்கும். எல்லை போட தெரிஞ்சிருக்காது, அலோ பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஐயோ 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 லபலபன்னு அடிக்கிறது உட்காந்துட்டு. அப்போ என்ன அப்படின்னா நம்ம குணமடைஞ்சிட்டே வருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம குணமடைய நம்ம டிஎம்மும் வந்து குணமாகவாங்க. நம்ம பயப்படாம இருக்க நம்ம டிஎம்மும் வந்து பயப்பட மாட்டாங்க. ஆனா ஏன் டிஎம்னா என்னன்னா உள்ளே இருந்துதான் வந்து எனக்கு பண்ணாப்ல வரவே இல்லை. எனக்கு அதுவே முதல்ல ரொம்ப கண்ட மணிக்குமே திட்டிருக்கேன் நான். பயங்கர கோபமா இருக்கும். ஆனா நல்லா உள்தன்மையில அந்த அந்த உள்ள இருந்தே உணர்வு ரீதியா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு தைரியத்தை வந்து ஊட்டி தான் நான் இவ்வளவுக்கே வந்தேன்னு சொன்னேன். ஏன்னா அது வெளியில உள்ளவங்களை பார்க்காதீங்க, என் உள்ள டிஎம். ஏன்னா அந்த பயத்தை வந்து நீக்குது வந்து என்னோட டிஎம் தான். யாரும் வந்து என்னைய டச் பண்ணாத அளவுக்கு எப்படி அது வந்து பயங்கரமா என்னோட டிஎம் அவேக்கனிங் ஆக 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 ஆகதான் எனக்குள்ள இது எல்லாமே வந்து போச்சுது. அதுதான் வந்து மிகப்பெரிய சக்சஸா வந்து உனக்கு யாரு வேணும், உள்தன்மையில எல்லாமே இருக்கும்போது உனக்கு யார் வேணும், உன் மதிப்பை இதான் வந்து எனக்கு அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருப்பான். யாருக்கு நீ வந்து பாராட்டணும், எதுக்கு போய் பாராட்டணும், நீ எதுக்கு யார் பாராட்டணும், நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற, நம்பினா என்ன நம்பாட்டி என்ன, இதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்தே சொல்லுவோம். அப்போ அந்த டிஎம் வந்து ஆக்ஷன்ல இறங்க என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த டிஎம்மோட இதுக்கே வந்து மாற ஆரம்பிக்கும் போதுதான் இதுல இருந்து மீண்டு வர முடியும். நீங்க டிஎம் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு பெண்மைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த வெளியில உள்ள இதெல்லாம் வந்து பயங்கரமா டேக்கிள் பண்ண முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம அப்படியே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் நம்மள. சோ அப்ப வந்து 2 பேருமே என்ன ஆகும்னா லாஸ்டா வந்து கண்ட்ரோல் கெப்பாசிட்டி இருக்காது. 2 பேத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். நம்ம சுதந்திரமா இருப்போம், அவங்க சுதந்திரமா இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கைட் பண்ணுவோம், அவங்க எது ஒண்ணுன்னா நம்மள கைட் பண்ணுவாங்க. அது போக 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 ரொம்ப லெவல் வந்து அக்யூரேட்டா வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்தேன். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது இன்னர் சைல்டு, நான் ஆல்ரெடி அதை வீடியோ போட்டிருக்கேன், எனக்கே அப்புறம் தேட இது இல்லை. அவங்க கேட்டாங்க, நான் பிறகு பேசுகிறேன். இன்னர் சைல்டு ஹீலிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து இன்னொரு ஏதோ ஒரு 2 இது கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் மிரர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது தனியாக எடுத்து ஸ்பெஷல், நான் ஒருக்கா வந்து ரொம்ப நல்லா வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் எனக்கு இருந்தது. அவங்க நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னாங்க. நான் அதை திருப்பி வந்து நான் பிறகு நாளைக்கு எல்லாத்தையும் பேசுகிறேன் நான் அந்த 2 டாப்பிக்கும். தேங்க்யூ.